அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2025 பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக பிறக்குது. அருமையான நாளில் பிறக்குது. சனிக்கிழமை பிறக்குது. 1/2/2025 தை 19 சனிக்கிழமை. நான் சொல்லும் இந்த 3 செலவுகளை செய்தால் 30 மடங்கு உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் உயரும், பண வரவு அதிகரிக்கும். இந்த 3ஐயுமே செய்யணும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ஒரு சூட்சமும், ஒரு தாந்திரிகம், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு. பிப்ரவரி 26ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி. இந்த நாளுக்காக தான் நாம் ஒரு வருடமாக காத்து கொண்டிருந்தோம். இந்த ஒரு ராத்திரி நீங்கள் கண் விழித்து இருந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்வு தான். ஈஸ்வரின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த ஆண்டுக்கான நமது மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. இந்த வருடம் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்காகவும் அருமையான மந்திரங்களை நம்ம தரப்போகிறோம். 4 ஜாம பூஜைகளை மிக எளிமையாக நீங்கள் வீட்டிலிருந்து செய்ய போகிறீங்க. வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்று நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க போகின்றேன். இந்த குழு பற்றிய விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குழுவில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி மகா முன்னேற்றத்தை தரும் ராத்திரி, தவற விட்டு விடாதீர்கள். 1/2/2025 தை 19 சனிக்கிழமை. நான் சொல்லும் இந்த 3 செலவுகளை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது செய்யுங்கள். முதலாவது, பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி தர வேண்டும். அது எந்த நேரத்தில் வேணால் தாங்க. பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி தந்து பெருமாளை தரிசியுங்கள். உங்களால் கோயிலுக்கு போக முடியலினாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அல்லது வேறு யார் மூலமாவது துளசி மாலை வாங்கி கொடுக்க சொல்லி நீங்கள் அதுக்குண்டான பணம் கொடுத்தா கூட போதுமானது. இந்த செலவை செய்யுங்க. இரண்டாவது, அன்று உங்கள் வீட்டின் அருகே இருக்கும் மளிகை கடைக்கு போகணும். போயிட்டு உப்பு வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, உப்பு மட்டும்தான் வாங்கணும். அது கூட வேறு எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அது எந்த உப்பு வேணால் வாங்கிக்கோங்க. கல்லுப்பு வாங்கலாம், தூளுப்பு வாங்கலாம், இந்து உப்பு வாங்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எந்த அளவு வேணால் வாங்கிக்கோங்க. உப்பு வாங்கணும். அப்படி உப்பு வாங்கும்போது சரியான சில்லறை கொடுத்து வாங்கக்கூடாது. நீங்கள் காசு கொடுத்து உப்பை வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை, மீதி காசு வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி உப்பு வாங்கிட்டு வந்து அந்த உப்பை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்போடு சேர்த்துருங்க. அந்த காசை பீரோவில் போட்டு வச்சுருங்க. இது இரண்டாவது செலவு. மூன்றாவது, இறைவனுக்கே நீங்கள் செய்யும் செலவு என்ன தெரியுமா? அன்னதானம் பண்ணணும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2025 ஒருவருக்காவது வயிறும்ப சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்தால் அளப்பரிய நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு ஆடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிப்ரவரி 1ஆம் தேதி நமது அன்னசேவா குழு 300 பேருக்கு உணவு தானம் செய்ய போகிறோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் ஏதாவது உதவ முடியும்னா உதவ முன்வாருங்கள். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வங்கி கணக்கு தந்திருக்கோம். இந்த 3 செலவுகளையும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவரது குடும்பத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் 30 மடங்கு வருமானம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.